துபாயில் போய் செட்டில் ஆயிட்டா. பசங்கள்லாம் அங்கேயே படிக்க வச்சு அடுத்தது சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் அனுப்பிச்சிடுவா அப்படின்னு அவங்க வந்து வயிறு நம்ம இங்கே வந்து திண்டுக்கல்லையே லோக்கலில் குப்பை கொட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி வயிற்றுச்சல் படுறாங்க. பார்த்தீங்களா? வயிற்றுச்சல் படும்போது என்ன ஆகும்? பாடி வந்து ஹீட் ஆகும். பாடி ஹீட் ஆச்சுன்னா இப்போ எனக்கு வருது பார்த்தீங்களா, கண்ணிலேருந்து தண்ணி பொங்கிட்டே இருக்கு. அந்த தண்ணி பாடி ஹீட்ல பொங்குற தண்ணியை இவங்களுக்காக அவங்க ஃபீல் பண்ணி கண்ணீர் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணாங்க. பார்த்தீங்களா? இவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணணும். ஐயோ பாவம் இந்த வைதா மேடம் இவ்வளோ இன்னசென்ட்டா இருக்காங்களே அப்படின்னு. நடுவர் அவர்களே, இந்த பொறாமை பிடிச்ச வாட்ஸ்அப்ல 10 நிமிஷத்துல எங்க பெரியப்பா போன் பண்றாரு. மும்பையா ஈவெண்டா ஹெவி பேமெண்டா அப்படிங்கிறாரு. என்னத்த சொல்ல, எனக்கு அப்பவே பொறி தட்டுச்சு. அடுத்த அரை மணி நேரத்துல ஏர்லைன்ஸ்க்காக மெசேஜ் பண்றோம். ஆல் இண்டிகோ ஃபிளைட்ஸ் இன்டெஃபினிட்லி கேன்சல். ஒரு வாரம் ஆச்சு நான் சென்னையை வந்து சேர்றதுக்கு. ஒரு வாரம் வேலை போச்சு. அங்க வாங்கின பேமெண்ட் ஹோட்டல் ரூம் கொடுத்து போச்சு. கொல்லி கண்ணு இந்த சொந்தக்காரங்க. ஏங்க இண்டிகோ உண்மையே சொல்ல மாட்டீங்களா நீங்க? பெரியம்மா உண்மை சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் கண்ணு வச்சதால அப்படி ஆச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மாப்பிள்ளையுமே வாட்ஸ்அப்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க இண்டிகோனால. அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க, இங்க ஒரு ஊர்ல இருக்காங்க. அவங்க கேன்சல் பண்ணிட்டு சும்மா போட்டாங்க. அதெல்லாம் என்னைக்காவது ஒரு எக்ஸெப்ஷன் நடக்கும் நடுவர் அவர்களே. அதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியாது. ஆனா நான் அதனால தான் சொல்லுவேன், வாழ்க்கையில வந்து உங்க ஸ்டேட்டஸ் உயர்ந்தா முதல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. அது மட்டும் இல்லாம உங்க சொந்தக்காரன் கண்ணில் படுற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிடாதீங்க. வயிற்றுச்சல் பிடிச்சவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்ட, இப்படியே துபாய் போய் பேசி பேசி கோல்டன் விசா வாங்கிடுவேன். அதாவது கோமதி மேடத்துக்கு தெரியும், நம்ம அவங்க சொல்லி தான் கூட்டு வந்தாங்க, வினோத் நீ சோசியல் மீடியாவில் போட்ட வீடியோக்கெல்லாம் நீ தமிழ்நாட்டிலே வாண்டட் லிஸ்ட்ல இருக்க, உனக்கெல்லாம் சாதாரண டூரிஸ்ட் விசா கிடைக்கிறதே கஷ்டம், இதுல எங்க பெரியப்பாவுக்கு கோல்டன் விசாவும். அந்நிய செலாவணியும் நீ டீலிங் பண்றேன் பாரு. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அந்நியன் வேஷம் போட வேண்டியதா இருக்கு. இதுல அந்நிய செலாவணி உனக்கு என்னமா ஹை லெவல் கான்ட்ராக்ட் பாரு. இங்க நீங்க கை தட்டினா, ஏன்னா எங்க பெரியப்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் தான் ஹை லெவல் கான்ட்ராக்ட். அவருக்கு தெரியாது உங்க நிலைமை. ஆனா பாத்தீங்கன்னா அந்த வயிற்றுச்சல் எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு கட்டுறோம். இப்ப பாருங்க, இவரே சொல்றாரு, எனக்கு உண்மையா நான் கஷ்டப்பட்டேன், உண்மையா ஃபீல் பண்ணேன். ஒரு 28 வயசுல ஒரு பையன் கல்யாணம் ஒரு வீடு கட்டியிருக்காரு. அதை எப்படிலாம் அவங்க வந்து வயிற்றுச்சல் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு படத்துல நடிகையோட தொப்புள்ள போய் ஆஃப் பாயில் போடுவாங்க பார்த்தீங்களா, இவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு ஆம்லெட்டே நீங்க போட்டுலாம், ஏன் வயிறு கபகபான்னு எரிஞ்சுனே இருக்கும். நடுவர்களே, நீங்க சொல்றீங்க பந்தம், அவங்க பாந்தமா இருந்தா அவங்கள பந்தம்னு சொல்லலாம். அவங்க பந்தமாவா இருக்காங்க, தீ பந்தமா நம்மள பந்தாடிடுறாங்க. அதனால நம்ம நொந்து போய் அந்த நொந்து போனதால தான் இங்க வந்து நான் பேசுறேன். இப்படி வந்து ரைமிங்கா சொன்னேன்னா இதெல்லாம் கை தட்டுங்கப்பா ப்ளீஸ். உங்க பெரியப்பா சொல்றாங்க நாளைக்கு சொல்லாதீங்க சார். அதுலயே வந்து இவங்க சொல்றாங்க, வகீதா மேடம் பாட்டியை பத்தி ரொம்ப சென்டிமெண்டலா பேசினாங்க. ஆனா இந்த பாட்டி அப்படிங்கிறவங்களே உடனே எடுத்த உடனே பாட்டினா அப்படியே டெட்டி பேர் மாதிரி கடலியா இருப்பாங்க அப்படிலாம் நீங்க தயவு செஞ்சு எல்லா பாட்டிகளும் நல்ல பாட்டிகள் என்று நார்மலை செய்வதை நிறுத்துங்கள். பல நல்ல பாட்டிகளும் இருக்கிறார்கள். எங்க குடும்பத்துல எப்படிதான் ஒரு தூரத்து சொந்தம் தான், அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு குழந்தைய நீங்க பார்க்க போறீங்கன்னா அதை எப்படி கொஞ்சுவீங்க? கோவப்பழம் மாதிரி இருக்கு, திராட்சை பழம் மாதிரி இருக்கு, கண்ணம் ரோஜா பூ கலர்ல இருக்கு அப்படின்னு ஏதோ காய் பூ கனி எதையோ ஒண்ணு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இந்த பாட்டி வந்தது ஒண்ணு இல்ல, அவங்க வீடு கோயம்பேட்டில் தான் இருக்கு ஆக்சுவலா. அந்த பாட்டி வந்தது, அந்த பாட்டிக்கு அந்த பொம்பளைய பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் தூரத்து சொந்தம். வந்துட்டு கூட்டத்துல எட்டி பார்த்துட்டு, பாத்தியா குழந்தை மூக்கு அப்படியே சித்தப்பா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. கொளுத்தி 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 போட்டுருச்சு. குதூகலமா போயிட்டு இருந்த குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவி எப்படி நிம்மதியா வாழ முடியும்? சந்தேகப்பட்டே செத்துருவாங்க. இப்படிதான் வில்லங்கத்துக்கு பேர் போனவங்க என் சித்தி. நான் தஞ்சாவூர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். எனக்கே ஏற்கனவே பயங்கர ஃபீவர், எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, ஃபீவரா இருக்கு, நம்ம மாத்திரை வேற போட்டிருக்கோம், நாளைக்கு ஷூட்டிங் நல்லா நடக்கணும் அப்படின்னு. நான் கரெக்டா அங்க போய் ரீச் ஆறேன், போன் அடிக்கிறாங்க.
சொல்லு சித்தி அப்படின்னா, என்னடி போய் சேர்ந்துட்டியா? ஏன் போய் ரீச் ஆயிட்டான்னு கேட்க முடியாதா? வார்த்தையிலேயே வில்லங்கத்தை வச்சுட்டு வந்து பாருங்க. என் சித்தி எல்லாம் அந்த அவஸ்தை லிஸ்ட்ல எல்லாம் சேர்க்க முடியாது நடுவர்களே. அவங்க எல்லாம் விவஸ்தையே இல்ல அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் சேர்க்கணும். நல்ல பாரம்பரியம் உங்களுக்கு. அதாவது என்னுடைய குடும்பத்தை கழுவி ஊத்துவதற்கு எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கலாட்டா குடும்பத்துக்கு என்னுடைய நன்றிகள். எங்க சித்தி, ஆனா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஏன் இந்த மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க அப்படின்னா, அந்த உரிமைய அந்த சொந்தம்ங்கிற இருக்கிறதுனால தான் அந்த உரிமையை நம்ம கிட்ட எடுத்துக்கிறாங்க. அவர் பார்த்திபன் சொல்றாரு, ஏன் நம்ம போலீஸுக்குள்ள வந்து சண்டை வரலையா, ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் சண்டை வரலையா, அதெல்லாம் வந்து நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா, ஆமாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வந்தா நீங்க ஆபீஸை மாத்திட்டு போலாம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வந்தா அவனை கட் பண்ணிட்டு நீங்க போலாம். ஆனா சொந்த பந்தங்களை நீங்க கட்டே பண்ண முடியாது. அவங்க வந்து ஸ்டிக்கர் போட்டு மாதிரி கிடையாது, நெத்தில ஓட்டின டாட்டூ மாதிரி உங்க தோலை பிச்சு எரிச்சாதான் அவங்கள நீங்க வந்து கட் பண்ணவே முடியும். நம்ம வந்து ஆதார் கார்டுனா அவன் பேன் கார்டு லிங்கிங்லயே இருப்பான். அதை நம்ம எப்பயாவது அதை டீலிங் பண்ணோம்னு நினைச்சு வச்சுக்கோங்க, ஈடி மாதிரி தேடி வந்து அடிச்சிடும். கவலையே படாதீங்க, நம்ம ஊர்ல ஒத்தனே 5-6 பேன் கார்டு வச்சிருக்கான். நடுவர் அவர்களே, நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து சரி மாம்பழங்கிறீங்க, அணில் எனக்கு வந்து வீட்டில் அணில் இருக்குல்லாம் சொல்றீங்க. அணில்லாம் எங்க வீட்டில் இல்லை நடுவர் அவர்களே. ஓ சாரி, உங்களுக்கு அணில் ஒத்துக்காதுங்கிறது எனக்கு. நாய், பூனை, காகம் இதெல்லாம் இருக்கு, அணில் வந்து இல்ல, அணில் இல்ல. ஆனா நீங்க பேசலாம் பார்த்தா கூடிய சீக்கிரம் ஒரு உதய சூரியன் நேரத்துல இல்ல ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே வேண்டாம்னு சொல்லிதான் நான் ஓரமா வந்து நிக்கிறேன். இந்த பாருங்க, மேடையிலேயே ஓரமா நிக்கிறேன். இதுல எல்லாம் இழுக்காதீங்க உங்களை மாதிரி. அப்புறம் வகிதா மேடம் சொல்றாங்க, அவங்களே இன்னைக்கு என்னங்க, அவங்களே 8 நிமிஷம் தான் பேசினாங்க. ஆனா அவங்கள பத்தி ஏதாவது 40 நிமிஷம் பேசிருக்காங்க. அவங்க சொன்ன பாயிண்ட் அந்த மாதிரி, அவங்களுக்கு அப்புறமும் நின்னு பேச அந்த பாயிண்ட் எல்லாம். அவங்க சொல்றாங்க, கோவிட் டைம்ல வந்து திருமணங்கள்லாம் எப்படி நடந்தது, அப்படி சொந்த பந்தங்கள் எல்லாம் புடைசூட நடக்கிற திருமணங்கள் தான் சிறப்பு ஆனா அப்படிங்கிறாங்க. நிஜமாவே அந்த கோவிட் டயத்துல பல குடும்பங்கள் அரசாங்கத்தை வாழ்த்திட்டு ஏதோ இந்த ரூல் போட்டாங்க, 25 பேரோட கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சோம் அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலுமே நடுவர்களே, நீங்க சொல்ற மாதிரி அந்த 20-25 பேரை வச்சு கல்யாணத்தை முடிச்சா பாருங்க, அந்த நேரத்துல அது எப்பயாவது அந்த கோவிட் அந்த இதை வந்து லிஃப்ட் பண்ணிடுவான், அதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை வச்சு முடிச்சிடுவோம்னு அவன் தான் புத்திசாலி. ஏன் தெரியுமா, இன்னைக்கு யாரு வந்து மணமக்களை வாழ்த்த போறாங்க? மாதம்படி ரங்கராஜ் சமையல சாப்பிட தான் போறாங்க. அவர் வீட்டு சமையல சாப்பிடாம அடுத்த வீட்டு சமையல சாப்பிடுறாங்க. எதிர்கால தமிழ அரசியலுக்கு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். பல சாப்பாடு சாப்பிடுறாரு, ஆனா அவருக்குன்னு வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டா ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த சொந்தக்காரங்கெல்லாம் வந்து 101 ரூபாய் அந்த வைக்கிற அந்த மொய்க்காக அவன் வந்து பேசிட்டு போவான் பாருங்களேன். பீர்க்கங்காய் சட்னி சரியில்லை, இந்த பாகற்காய் பாயாசம் சரியில்லை, இவெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு யாருன்னா அழுதாங்களா? நடுவர் அவர்களே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சொந்தக்காரங்களை நீங்க வாழ்க்கையில இருந்து கட் பண்ணவே முடியாதுன்னு. அந்த உரிமையை எடுத்துட்டே இருப்பாங்க நம்ம கிட்ட. ஏன்னா அவங்க வந்து ஒரு பிக் பாஸ் கோ கண்டஸ்டன்ட் மாதிரி. இது அனிதா சம்பத் அவர்களுக்கு நல்லா தெரியும். அங்க உள்ள போனதுக்கு கூட தெரியும், ஐயோ இந்தமா வந்துருச்சான்னு அவன் நினைப்பான், ஐயோ நீ வந்துட்டியா அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. அந்த 100 நாள்